மேல் மற்றும் சப்ரகம்பு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறண்ட வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுமக்களின் பங்களிப்புடன் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல். ஜனாதிபதி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவருக்கு இடையிலான சந்திப்பு இன்று இடம்பெறவுள்ளது. மத்திய கிழக்கின் போர் சூழலுக்கு மத்தியில் அத்தியாவசிய உணவு விநியோகத்தை தடையின்றி பேணுவதற்கு அரசாங்கத்தினால் விசேட வேலை திட்டம் முன்னெடுப்பு. பண்டிகை காலத்தில் நுகர்வோரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் பல விசேட திட்டங்கள் அமுல். இறக்குமதி செய்யப்படும் பால்மா மற்றும் கோதுமை மாவின் விலைகளை அதிகரிப்பதில்லை என இறக்குமதியாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் இணக்கம். பஸ் கட்டணங்கள் திருத்தப்பட்டன. ஆக குறைந்த கட்டணம் 30 ரூபாயாக உயர்வு. கடந்த ஆண்டில் சேவைத்துறை சார்ந்த பொருளாதார நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி பதிவு. ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்த போதிலும் ஈரான் அதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் நண்பகல் 12:45 ஒலிபரப்பாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்.